मुझसे अच्छा இனி எதுக்கு ஹிந்தி தமிழ்லயே பாடுவோம் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி நம்பி தெரிஞ்சுதான்டா ஓடுறேன். ஏன்டா இப்படி ஓடுற? திருப்பி தானே உனக்கு இப்ப சந்தோஷம் தானே? ஏண்டா நான் உனக்கு திருடான அடிக்க சொன்னேன், நீ தான் ஐடியா கொடுத்த. ஏண்டா கடைசியில நீ ஹீரோ ஆயிட்ட, எல்லாரும் சேர்ந்து என்ன காமெடி ஆயிட்டீங்களே. நீ கையில அட்ரஸ் வச்சுட்டு வரும்போது எனக்கு தெரியும் இப்படி எல்லாம் நடக்கணும். டேய் உனக்காக எவ்வளவு அடி வாங்கினே, என்ன வீட்டுல வந்து பாத்தியா? நீ இல்ல வந்து பாத்துருப்ப, நீ அடிப்பியோன்னு தான் பயந்துட்டேன். நல்ல வேலை நீ வரல, வந்திருந்தா உன்னை கொலையே பண்ணிருப்பேன். வலிக்குதாடா? என் உடம்பு எக்கேடு கட்டம், உனக்கு என்னடா? நீ நல்ல பேரை வாங்கிட்டல்ல, எனக்கு அது போதும். நீ பேசாம இங்கே இரு. எனக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு, நான் நாளைக்கு நிஜமாவே பெங்களூர் போறேன். அங்கேயும் வந்து எனக்கு வேலை வாங்கி கூட்டுறான்னு சொல்லி என்ன அனாவசியமா கொலைக்காரனா கிடாத. ஆல் தி பெஸ்ட். டேய் மாறவா, நீ செஞ்ச உதவியை நான் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன்டா. கொஞ்சம் கையை விடு, புண்ணிய என்னால மறக்கவே முடியாதுடா. நான் வர்றேன். மாதவா, ஒவ்வொரு ஐடியா கொடுக்கும் போதும் பின்னிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தியே, கடைசியில உன்னை பின்னிட்டாருங்களடா. என்னமோ போட. வாங்க வாங்க வாங்க, இதான் வீடு. சரசு, இந்த சாவியை கொண்டா. சீக்கிரமா வா, திருவாரூர் தேர் மாதிரி அசைஞ்சுக்கிட்டு. எதுக்கு போலீஸ் வந்திருக்கு? கூப்பிட்டுக்கல. சரசு, சரசு இங்க வாயேன். என்னக்கா? எதுக்கு போலீஸ் எல்லாம் வந்திருக்கு? மாதவன் டிராவல் ஏஜென்சி காலி பண்ணிட்டான்ல, ஆள் இன்ஸ்பெக்டர் குடி வர போறார். யோ கான்ஸ்டபிள். எஸ் சார். வீட்டை கழுவுறதுக்கு ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணு. கழுவுறதுக்கு வீணா ஏன் ஆள் தர்றீங்க? கைவசம் அருமையான ஆளை வச்சிருக்கேன். கூர்க்கா, ஏ கூர்க்கா, வாடா, ஆவோ. जी सर. இவன்தான் கூர்க்காவா? பார்த்தா தமிழால் மாதிரி இருக்கான். साहब हम लोग नेपाल से जोगरा से इसको मद्रास आता है. தமிழ் தெரியுமா? தெரியும் சார். இந்த வீட்டுக்கு நாங்க குடி வரோம். வீட்டை நல்லா சுத்தப்படுத்தி கழுவை. जी सर. லக்கேஜ் எடுத்து உள்ளவை. சரிங்க ஜி. ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. பிரின்சிபல் இல்ல. இது என்ன தெரியுமா? குருவி. ஐயோ, குருவி இல்ல, மணிப்புறா. இத பத்தி பெரிய கதையே இருக்கு தெரியுமா? இந்த மணிப்புறா ஜோடிக்குள்ள ஏதாவது ஒண்ணு எதிர்பாராத விதமா இறந்து போயிடுச்சு, இல்ல யாராவது கொண்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு மணிப்புறா காட்டுக்குள்ள போய் நிறைய கல்ல பொறுக்கி சாப்பிட்டுட்டு அப்புறமா ஆகாயத்துல எவ்வளவு உயரமா பறக்க முடியுமோ அவ்வளவு உயரமா பறந்து அதுவே தானா ரக்கையை முடிக்கும். ஐயோ, மேல இருந்து விழுந்து செத்துருமே. அதான், ஒண்ணு இருந்துருச்சுன்னா இன்னொன்னு உடனே தற்கொலை பண்ணிக்கும். ஒண்ணுக்கு ஒண்ணு அவ்வளவு அஃபெக்ஷன். அதனால
இதை என் ஞாபகார்த்தமா உங்களுக்கு கொடுக்குறேன். இதை நீங்க மிஸ் பண்ணவே கூடாது. நல்லா இருக்கா? ஏய் ஏய் லைட் ஆஃப் பண்றா. முடியாது. லைட் ஆஃப் பண்ணிட்டு படுத்து தூங்குடா. டேய் கண்ணை மூடிட்டு தூங்குடா. லைட் எரிஞ்சா இப்ப என்ன? கிண்டலா பண்ற? இப்ப நான் அங்க வந்தேன், உன் பொம்மை என்ன ஆகும் தெரியுமா? நிறுத்துங்க. முதலாளி ஓடி போய் 3 மாசம் ஆதியா? உனக்கு தெரியாம எங்கேயும் இருக்க மாட்டான். எங்க அவன் முதலாளி? யோ 8 வெட்டின்னு சொல்லி என்கிட்ட இருந்து 2000 ரூபாய் பணத்தை வாங்கி பெட்டில வச்சு போட்டு இல்ல, பணத்தை போட்டு ரசீது வாங்குற இவன் தான் சார். பணம் கொடுக்க மாட்டேங்கிறான். கிளவியா பணத்தை வாங்கல, திருப்பி கூடியா? சார் முதலாளி என்கிட்ட பணம் இல்ல சார். எனக்கு தர வேண்டிய கமிஷனை கூட கொடுக்கல. அவன் கிடைச்சாங்கன்னா நானே அவங்கள போட்டு பெரட்டி எடுத்துருவேன் தெரியுமா? யாரு கவலைப்படாதீங்க, போலீஸ் வருது. சார் இவன் தான் சார் பணம் வாங்கினா சார், ஏமாத்தி விட்டான் சார். வாங்கி கொடுங்க. சார் முதலாளி ஓடி போடுறது நான் என்ன சார் பண்றது? சார் என்கிட்ட இருந்து 3000 ரூபாய் வாங்கிட்டு கொடுக்கல சார். சார் சார் சொன்னா கேளுங்க சார். சார் சார் நேரம் சார் சார் நான் ஒண்ணுமே சார் எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார். வாயா வெளிய. சார் சார் அடிக்கிற அப்படின்னு உள்ள வந்து அடிங்க சார். வெளியே கூப்பிட்டு போய் அடிச்சுன்னா இன்ஸ்பெக்டர் எல்லாம் பாப்பாரு சார். அடிக்க போறவரை இன்ஸ்பெக்டர் தான். வாயா வெளிய. எஸ் சார். உட்காருங்க. வேண்டாம் சார். ஏன் சார், சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் ராஜகோபால் உங்களுக்கு சொந்தக்காரன் நீங்க சொல்லவே இல்லையே? சொந்தக்காரர் தான் சார். சொன்னா திட்டு வாருங்கிறதுக்காக சொல்ல. சாரி சார், அவரே கூப்பிட்டு போன்ல சொல்லிட்டாரு. அதனால தான் உங்களை விடுறேன். நீங்க போலாம். ஜீப் ரெடி பண்ணிட்டீங்களா? ஐயோ வேண்டாம் சார். எதுக்கு சார் உங்களுக்கு வீண் சிரமம்? நான் வரேன் சார். யாரா அந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் ராஜகோபால்? எவனா கல் எடுத்து அடிச்சது? சிவராமா, என்ன முடிவு எடுத்தியா? குளிச்சுட்டாடா? நான் குளிச்சேன் குளிக்கல, அதை பத்தி உனக்கு என்ன முடிவு எடுத்தா இல்லையா? ஐயோ புது பேஸ்ட் சொக்கா. என்னடா நாராயணா? ஐயோ வாடா பணத்தை கொடுத்துட்டானா? கொடுத்துருவானாடா, சாதாரணமா கொடுத்துருவானாடா. நம்ம கெட்டா இல்லாம்பா பத்தியா? புதுசா பிரஷ், புதுசா பேஸ்ட், புதுசா டவல், சட்டு பேண்ட்லாம் அயன் பண்ணி போறான்டா. நாம வேலைக்கு போறோம், நம்மளுக்கு லுங்கி. இவன் சும்மா இருக்கிறவன், இவனுக்கு பாலிஸ்டர் வேஷ்டி. எந்த மில்லு? நம்ம மில்லு தான். ஏத்தண்டா அவங்க மில்லாம். டேய் இத கொஞ்சம் பிடி. நீ இடத்தை காலி பண்றதுக்கு எவ்வளவு வைக்கிற சொல்லு. டேய் மனுஷனா இருந்தா சூடு சுரணை எல்லாம் வேண்டாம். எப்ப பார்த்தாலும் ஈன்னு பல்ல காட்டிட்டே இருக்க. கொஞ்சமாவது கோவம் போடுறா. சரி வாங்க உள்ள வாடா. அதெல்லாம் வாங்க உள்ள எல்லாம் ஒண்ணு போய் நல்லா இருக்கு. இழுக்கணுமா? நடத்தன மாதிரி இருக்கு. ரூமுக்குள்ள அப்புறம் போலாம். வாடகைக்கு இங்கேயே பதில் சொல்லு. டேய் இப்படி சத்தம் போட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க உங்களை பத்தி என்னடா நினைப்பாங்க?
எங்களை பத்தி ஒண்ணும் தப்பா நினைக்க மாட்டாங்க. 3 மாசம் வாடகை கொடுக்காம இருக்கே, உன்னை பத்தி தான் தப்பா நினைப்பாங்க. இப்ப என்ன பண்ணலாங்கிறீங்க? ஏய், நீ கொடுக்க வேண்டிய பணம் ரூபாய் 90. அதை கொடுக்கலாம் கூட பரவாயில்ல, தயவு செய்து இந்த இடத்த விட்டு காலி பண்ணி சாமி. இப்ப என்னடா இடத்த காலி பண்ண அவ்வளவுதானே? ஆமா. சரிடா, குட் பை. டேய் நானே ரூம காலி பண்ண மாட்டேன். சரி. குண்டு கட்டா கட்டி உருட்டி விடு. பொட்டு படிக்க திக்கா விடு. வாங்க, ப்ளீஸ் கம் இன். வாங்க வாங்க. அவர் இல்ல. அவருன்னா டேய், அவங்க என்ன சொல்றாங்க? சோப்புல இருந்ததுனால அடையாளம் தெரியல. என்னங்க வேணும்? அவர் இல்லையா? அவருன்னா எவரு? சிவா. சிவராமன். அவனை விடுங்க, அவன் உள்ள மாவட்டிக்கிட்டு இருக்கான். எங்களுக்கு வாடகை பாக்கி தரணும் இல்லையா, அது சமையல் பண்ணி கழிச்சுக்கிட்டு இருக்கா. சிவராமா. லதாவா? இது திடீர்னு ஒரு மூடு வந்துச்சு, அது உள்ள உட்கார்ந்து கவிதை எழுதிட்டு இருந்தேன். கவிதை தமாஷ் பண்றானுங்க பாரு. தமாஷ் கழிச்சு சீரியஸா கத்துறானுங்க. என்ன விஷயமா? கொஞ்சம் தனியா வாங்க, பேசணும். போன மாசம் புக்ல கவிதை வந்தது, படிச்சியா? படிச்சிருக்க மாட்டேன், அந்த புக்கே வரல, புதுசு. இந்தாங்க. இது 100 ரூபா நோட்டா? ஆமா. ஐயோ, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா, இது எதுக்கு? ஏதாச்சும் வாங்கிட்டு வரணுமா? ஆமா. என்ன? உங்க கௌரவத்தை. கௌரவம்? ஏய், என்ன சொல்ற? 3 மாசத்து வாடகை கொடுக்கலன்னு தானே அவனுங்க உங்களை அப்படி திட்டுறாங்க. கொண்டு போய் மூஞ்சில அடிங்க. அட, அதுக்குள்ள இது முடிஞ்சிடும். ஐயோ. என்ன சார்? டைம் எழுங்க மேடம். 42. தேங்க்யூ. வரேங்க மேடம். என்னங்க நீங்க 42 சொல்றீங்க, அவனே தேங்க்ஸ் சொல்லிட்டு போறான். அவன் டைமையா பார்த்தா அது வேற ஒரு விவகாரம். பாரு, இனிமே நீ இப்படி எல்லாம் ஜாக்கெட் போடாத. நல்லா கழுத்து வரைக்கும் அப்படி எல்லாத்தையும் மறைக்கிற மாதிரி போட்டுக்கணும். சரி. புரிஞ்சுதா? ஆபீஸ்ல இருந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துருவான், அதுக்குள்ள போயிருவோம். அதிர்ஷ்டமான கை. அம்பாள் தலையில் 5 ரூபாவை. தம்பி, உனக்கு கன்னிராசி. உன்னை ஏகப்பட்ட பொண்ணுங்க விரும்புவாங்க. ஆனா நீ ஆசைப்படுறது ஒரே ஒரு பொண்ணத்தான். அந்த பொண்ணை மட்டும் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அண்ட சராசரங்களுக்கு செல்வத்தை அள்ளி அள்ளி கொடுக்குற அந்த மகாலட்சுமி இனிமே உன் வீட்டுல தான். அதுக்கப்புறம் நீ இங்க இருக்க மாட்ட, வெளிநாடுதான். கல்யாணம் ஆகாமையே வெளிநாடு போறதுக்கு வாய்ப்பு இல்லையா சாமி? ஒரு 25 பைசாவை அம்பாள் தலையில வை. இல்ல இல்லையா? கொண்டா கைய. தம்பி, நீ தாலி கட்ட போற பொண்ணுக்கு கழுத்துக்கு கீழே, பயத்துக்கு மேல, நெஞ்சில வலது பக்கம் குண்டுமணி அளவுக்கு ஒரு மச்சம் இருக்குது. சந்தேகம் இருந்தா இருக்கா இல்லையான்னு போய் பார்த்துக்க. அதோட அதிர்ஷ்டம்னா வர 14ஆம் தேதிக்கு மேல நீ நினைச்சாலும் இங்க இருக்க முடியாது, வெளிநாடுதான். வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்டுக்க. அதோட அதிர்ஷ்டம் தான் வர 14ஆம் தேதிக்கு மேல நீ நினைச்சாலும் இங்க இருக்க முடியாது, வெளிநாடுதான். கழுத்துக்கு கீழே, பயத்துக்கு மேல, நெஞ்சில வலது பக்கம் குண்டுமணி அளவுக்கு ஒரு மச்சம் இருக்குது. என்ன அப்படி பாக்குறீங்க? ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்க?
நீங்க தானே கழுத்து கவர் பண்ற மாதிரி ட்ரெஸ் பண்ண சொன்னீங்க. அது சொன்னேன், ஆனா உன் ஃபிகருக்கு இது நல்லா இல்ல. நல்லா இருக்கோ இல்லையோ, நம்ம ஊருக்குள்ள இருக்கு இது ரொம்ப நல்லா இருக்கு. இனிமே நான் இப்படித்தான் ட்ரெஸ் பண்ண போறேன். ஏங்க, முக்கியமான விஷயம்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு இப்ப என்ன தேடுறீங்க? என்ன தேடுறீங்க? என்ன அது அதுக்கு தான் நல்ல ஒரு இடம் தேடுறேன், தெளிவா எதுவும் அமைய மாட்டேங்குது. நீ வா, இங்க வா. என்னங்க நீங்க? ஐயோ இங்க வேண்டாம், யாரோ பாக்குறாங்க. அந்த பக்கம் இல்ல, இங்க இழுத்துட்டு ஓடிட்டு இருக்கீங்க. சொல்றேன், நீ வா. சொல்லுங்க, என்ன விஷயம்? வாடா, யாருமே இல்ல. ஐயா, இப்பவாவது சொல்லுங்களேன். அது சொல்ற விஷயம் இல்லம்மா, சொல்லி பார்க்கணும். ஐயோ. சரி, உட்கார்ல உட்கார்ல. எங்க எடு பார்க்கலாம். பக்கத்துல தானே இருக்கு, நீங்களே எடுங்க. ஐயோ, இதுல வேற ஒரு விஷயம் இருக்கு, நீ எடு சொல்றேன். இவருக்கு வேலை கிடைக்காதனால பைத்தியமே பிடிச்சிருச்சு போல இருக்கு. அப்படி இல்ல, நான் வேற ஒரு விளையாட்டு சொல்றேன். வேணாம். ஐயோ, நல்லா இருக்கு பாரு. ஜோசியம் பார்க்கிறது, கிளி ஜோசியம், கைரேக ஜோசியம், மச்ச பலன்கள் எல்லாமே பார்த்து சொல்லப்படும். ஐயாவுக்கு வலது தோள்ல ஒரு பெரிய மச்சம் இருக்கு, அதுதான் உங்களுக்கு ராஜ யோகம். கொஞ்சம் வாங்க வெளியே, சொல்றேன், நல்லாவே சொல்றேன். என்ன சொன்னீங்க சார்? உங்க வலது தோள்ல ஒரு பெரிய மச்சம் இருக்கு, அதுதான் உங்களுக்கு ராஜ யோகம். மச்சான் வலது தோல்ல இல்லன்னா இல்லன்னா இந்த தொழிலையே விட்டுறேன். அண்ணே, ஏற்கனவே ஒரு இடத்துல மச்சம் பார்த்துதான் இந்த மாதிரி வசந்த மாளிகையில் இருக்கிறேன். உங்களை எல்லாம் வாங்க 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 சார். நானும் எத்தனையோ பேரை பார்த்திருக்கிறேன், நீங்க ஒருத்தர் தான் என்ன கதாசிரியர்னு ஒத்துக்கிட்டவர். சர்சு சர்சு, இங்க யாரும் நம்மள தேடி வரமாட்டாங்கல்ல. ஒரு பய கூட இங்க உள்ள வர முடியாது. இது அவ்வளவு அமைதியான ஒரு இடம். ஏங்க அதுல உட்காரட்டுங்களா? தாராளமா, உங்களை மாதிரி ஆளுங்களுக்காக தானே கட்டி தொங்க விட்டு இருக்கிறேன். உட்காருங்க. கொஞ்சம் ஆட்டி விடுங்க இத. ஏன் சார் இவ்வளவு தமாஷா நீங்க பேசுறீங்களே, நீங்களே ஏன் ஒரு காமெடி கதையை எழுதக்கூடாது? எங்க சார் எழுத விடுறாங்க, கைய கட்டி போட்டுறாங்களே. எனக்கும் அப்படிதான் சார். கற்பனை குதிரையை ஓட விடாம என் சம்சாரம் கட்டி போட்டுறா. என்னது ஒட்டுவா ரொட்டியா? விஷயத்தை பேசுவோமே. ஆமா சொல்லுங்க. இப்போ ஹீரோ தலையில எலுமிச்சம்பழத்தை தேய்ச்சிக்கிட்டு குற்றாலத்துல நல்லா குளிக்கணும் போல இருக்கு சார். வெரி குட் ஓபனிங், வெரி குட் லொகேஷன். அந்த லொகேஷனுக்கு ஹீரோயின் வர்றா. அந்த இடத்துல ஒரு டான்ஸ் வழுக்குமே. எப்படி? நல்ல வேலை ரேப்பிங் சீனை சொல்லல. ஏன் சொல்லுங்களேன். அத நான் ஆபீஸ்ல வச்சு சொல்றேன். இப்போ உட்காருங்க. இந்தாங்க போன்விட்டா குடிங்க. ஐ ஆஹா, போன்விட்டா. என்ன அடக்கம், என்ன அடக்கம். சாப்பிடுங்க. நீங்க இப்ப சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிடுறேன். ஹீரோயினி செகண்ட் இது என்ன ஹெலிகாப்டரா? விசிஆர், டிவி, டெக் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கேமல், ஒட்டகம். இது எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் சும்மா உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்னால உங்களுக்கு ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் இல்லையே?
டிஸ்டர்பன்ஸ் டிஸ்டர்பன்ஸ் தான். குழந்தைங்களுக்கு தானே பாடம் சொல்லி கொடுக்குறீங்க? குழந்தைங்களுக்கு தான், ஆனா ஒழுங்கா சொல்லி கொடுக்கலனா சம்பளம் தர மாட்டாங்களே. ஆமாமா, சாரி. ஈவினிங் வந்து மீட் பண்றேன். வந்துட்டீங்கல்ல, உட்காருங்க. ஏபிசிடி சொல்லி தரேன். எனக்கு வீட்ல ஒண்ணும் வேலை இல்ல. எவ்வளவு நேரம் தான் வீடியோ பாக்குறதுலயும் புக்ஸ் படிக்கிறதுலயும் பொழுது போக்கிட்டு இருக்கிறது. அதனாலதான் காலனில ஒவ்வொரு வீடா போய் நானே செல்ஃப் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு அவங்கள பத்தி தெரிஞ்சுட்டு வரேன். எனக்கு நிறைய வேலை இருக்கிறதுனால உங்களை எல்லாம் சந்திக்க முடியல. உன் பேரு? என் பேர் லதா. நல்ல பேரு. அப்புறம் டீச்சர், என்னமோ சொல்ல வந்தீங்க, சொல்லுமா. நான் போயிட்டு வரேன். லதா, உனக்கு ராம்சிங் தெரியுமில்ல? குர்கா. अब हमारा गेस्ट एक ग्लास दूध पिएंगे. ஒண்ணு வேண்டாம். எடுத்துக்கம்மா, நிறையவே இருக்கு. பரவாயில்ல, நான் அப்புறமா வரேன். சரி. சார், லிசன். எல்லாரும் அவங்க உங்க வீட்டுக்கு போங்க. தேவைப்படும் போது நானே கூப்பிட்டு அனுப்புறேன். என்ன? வரமா? போங்க போங்க. ஆனாலும் அந்த டீச்சருக்கு அவ்வளவு தைரியம் கூடாது. கூர்க்கா மேல அப்படி என்ன ஒரு பாசம், கைய பிடிச்சில கூட்டிட்டு போறாங்க. அதானே அந்த டீச்சர் கூர்க்காவை வச்சுக்கிட்டு இருக்கா. என்னடா சொன்ன? வா 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 வா. இந்த காலனில இந்த மாதிரி அக்கிரமம் எல்லாம் வேற நடக்குதா? எவ்வளவு கௌரவமா இருந்த இடம். அக்கா, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? தெரியாதே. அந்த கூர்க்கா இருக்கானே, போடி. பெரியவங்க பேசும்போது அங்கே நிப்பா. வா வீட்டுக்கு. சொல்லு சரசு. அந்த கூர்க்கா இருக்கானே, எப்ப பார்த்தாலும் ஸ்கூலே கதின்னு இருக்கான். 24 மணி நேரமும் இந்த டீச்சர் கூடவே இருக்கான். அவன் டீச்சரையே சுத்தி சுத்தி வருவான். அதுக்கு நாமெல்லாம் சேர்ந்து மாசம் மாசம் சம்பளம் பணம் கொடுக்கணும். நல்ல கதையா இருக்க. குடுக்குறேன். அருமையான கதை. காலனியில் ஒரு கந்தர்வ காதலி. எப்படி வாய் தெரியுது, வாய முடியா? சும்மா இருங்க. போங்க போங்க. வாங்க. அக்கா, செண்பக அக்கா, அக்கா கொஞ்சம் சீக்கிரம் வாங்களே. ஐயோ, சீக்கிரம் வாங்கக்கா. என்ன என்ன என்ன? அக்கா, டீச்சர் புருஷன் துபாயில இருந்து வந்துட்டான். வந்துட்டானே? தம்பி, வாங்க செக்ரட்டரி ஆண்டி. என்ன வர வர கிளாமர் ஏறிட்டே இருக்கு. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அழகுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. துபாயிலே இதை கேள்விப்பட்டனே. என் கவர்ச்சி கடவுள் தாண்டிடுச்சு. ஆமா, என்ன இப்படி திடீர்னு வந்திருக்கீங்க? டீச்சருக்கு லெட்டர் கிட்ட போடலையா? லெட்டர் போட்டிருந்தேன், ஆனா எப்போ வரேன்னு தகவல் கொடுக்கல. எல்லாம் அப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் தான். போகும்போது அவளை கூட்டிட்டு போறேன். அப்ப பார்த்ததுக்கு இப்ப பாக்குறதுக்கு எந்த வித்தியாசமும் இல்ல, அப்படியே இருக்கீங்க. இல்லக்கா, கொஞ்சம் அழைச்சிருக்காரு. என்னங்க அப்படி சொல்றீங்க? வஞ்சகெல்லாம் பெருத்திருக்க. எல்லாம் துபாய் சாப்பாடு தான். அது என்னவோ, இப்பதான் பாக்குறதுக்கு அழகா கிளாமரா இருக்கீங்க. வித்தியாசம் தெரியுது. ஐயோ, வந்த காலையே நிக்கிறீங்களே தம்பி. வந்த காலையா? இது வேற காலுங்க. ஐயோ, அதே தமாஷா, அதே தமாஷா. சரி சரி, டீச்சர் வர வரைக்கும் நம்ம வீட்ல இருங்க. வாங்க. டேய், நீ போய் டீச்சர்ட்ட அண்ணன் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு வா. நானா? நான் அங்க போனா அவன் வந்து அதுவும் சரிதான். டீச்சரை இவன் போய் கூப்பிட்டான்னா அவனுக்கு கோபம் சர்றன்னு வந்துரும். அவனா? யாரது? அது வந்து வாங்க. நமக்கு ஏன் பொல்லாப்பு? நம்ம சொல்லலைன்னா தெரியாம போயிடுமா? சொல்றதா கரெக்ட். நீங்க சும்மா இருங்களேன். தேவையில்லாத விஷயத்துல நீங்க ஏன் பேசுறீங்க? நான் என்ன சொன்னேன்? நான் ஒண்ணு சொல்லலையே. எனக்கு என்ன, டீச்சர் ஆச்சு, அவ புருஷனாச்சு. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. அது ஒண்ணும் பெரிய என்ன, நீ சொல்லவும் மாட்டேங்கிற, சொல்லவும் விட மாட்டேங்கிற. வாங்க தம்பி, வாங்க வாங்க. தேங்க்யூ தம்பி. இந்த காலையில இருக்கிற நாங்க எல்லாருமா சேர்ந்து உனக்கு ஒரு லெட்டர் போடலாம்னு என்ன இருந்தோம். லெட்டர்? நீங்க கொஞ்சம் வாயை மூடிட்டு சும்மா இருக்கீங்களா? துபாயில இருந்து பொண்டாட்டிய பார்க்கணும், புள்ளைய பார்க்கணும் இப்பதான் வந்திருக்காரு. வந்த உடனே எல்லாத்தையும் சொல்லிடணுமா? அதானே. அதுக்காக ஒண்ணுக்கு ஒண்ணா பழகிட்டோம். நடந்தது சொல்லலைன்னா நாளைக்கு நம்மள கேட்பாங்க. அதுவும் சரிதான். கரெக்ட் தம்பி. இந்த உலகத்திலேயே பாவப்பட்ட ஜென்மங்கள் இந்த ஆம்பளைங்க தான். இதுவரைக்கும் நான் எழுதின கதைகள் எல்லாத்திலையும் பெண்ணுங்களுடைய பெருமையை தான் எழுதினேன். ஆனா இன்னில இருந்து பெண்ணுங்களை படு கேவலமா எழுத போறேன். உடனடியா வாலிபனை வஞ்சித்த வாலிபின்னு ஒரு புது கதையை எழுத போறேன். அந்த மாதிரி கதை எழுத நான் விட மாட்டேன். டீச்சர் ஒண்ணு இவரை ஏமாத்தல. என்னென்ன நல்ல அழகும் ஆரோக்கியமும் உள்ள புருஷன் குத்துக்கல்ல மாதிரி இருக்கிறான். சரி, அதை விட ஒரு குழந்தைக்கு தாயாவும் ஆயிட்டா.
அதுக்கப்புறமும் எங்கிருந்தோ வந்த ஒரு கூர்காவை கதின்னு அலைஞ்சான்னா கேவலமா இல்ல, அசிங்கமா இல்ல? கூர்க்காவா? என் பொண்டாட்டி நிர்மலாவா? நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? தம்பி டென்ஷன் ஆகாதீங்க. தப்பு உங்க பொண்டாட்டி மேல இல்ல, நிச்சயமா அந்த கூர்க்கா மேலதான். ஏன்னா புதுசா வந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் பொண்ணையே அவன் கை வச்சுட்டானா பாத்துங்களேன். தம்பி, மீன் நீந்தறதுக்கு ஆத்த விட முக்கியம் தண்ணி தான். தண்ணி அரேபியால இருக்கும்போது மீனால என்ன பண்ண முடியும்? பாவம், கிடைக்கிற தண்ணியில நீந்த வேண்டியதானே. மீன் ஜாதி அப்படித்தான். ஐயோ, எழுதும் போது இப்படி எல்லாம் வரமாட்டேங்குது. இது பாருங்க, பேசுறவங்க எல்லாம் நல்லா யோசிச்சு நிதானமா பேசுங்க. தம்பி ஆத்திரப்பட்டு ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா அப்புறம் கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் சாட்சி சொல்றதுக்கு நம்ம எல்லாரும் அலைய வேண்டியது இருக்கும். தம்பி ஏற்கனவே கோவக்காரரு. எனக்கு எப்ப வந்தீங்க? ஏய், என்னடி? காலனிக்கு புதுசா வந்த குருக்கா நீதானா? ஆமா சார். ஏய், சும்மா என் குழந்தைய கீழே விடு. உனக்கு என் பொண்டாட்டிக்கு என்னடா உறவு? வெட்டிடலாமா? ராம்சிங், இன்னொரு அருவா எடுத்துட்டு வா. 2 பேரும் சேர்ந்து எல்லாரையும் வெட்டிடுவோம். இப்படி எல்லாம் நான் பேசுவேன் நீங்க எதிர்பார்க்கல. பெத்தவங்களை வேணான்னு என்ன நம்பி ஓடி வந்தவன் நீங்க. என்ன சுண்டக்கா? அந்த ஆண்டவனே வந்து சொன்னாலும் சரி, என் பொண்டாட்டி பத்தி நான் தப்பா நினைக்க மாட்டேன். கொஞ்சம் இன்னொருக்கு. எப்படி? புருஷன் வெளியூர் போயிட்டா அவளும் பாவம் பொண்ணுதானே, அவளுக்கும் ஆசை பாசங்கள் இருக்காதான் தானே கேட்டீங்க? ஆசையை விட பாசம் தாங்க பெருசு. பாசத்துக்கு யாரும் விலை கொடுத்து வாங்க முடியாது. ஆசை கிடைக்கும். தாம்பத்திய வாழ்க்கைங்கிறது 2 பேரும் கட்டில ஒன்னா கட்டி பிடிச்சு படுக்கிறது மட்டும் இல்ல, ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ்றது. எல்லாரும் உங்களை மாதிரி அலைஞ்சாலும் நினைக்கிறீங்களா? கற்பனை கதாசிரியர் நிறுத்திய கள்ள கடத்தல் ரொம்ப ஸ்ட்ராங்கான படியா? ஃபைட்டிங் தெரியுமா? இடிச்சிடும். நீங்க எல்லாம் பெரிய மனுஷங்க, உங்களுக்கு எல்லாம் எதுக்கு அது? ஏயா, உங்க கூட பிறந்த தங்கச்சியாவோ இல்ல பெத்த மகளா இருந்தா இப்படி எல்லாம் பேசுவீங்களா? அது என்ன தலைப்பு? காலனியில் ஒரு கந்தரவ காதலியா? எஸ். என்ன எஸ்? படிக்கிறவங்க மதிக்கிற மாதிரி எழுதியா? படிச்சுட்டு வந்து மிதிக்கிற மாதிரி எழுதாது. என்ன அண்ணே படங்கண்ணே மாட்டிக்கினா இங்க நீதான் ஆம்பளை. சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் வீட்டுல யாரும் இல்லாத நேரமா பார்த்து அந்த பொண்ணை செட்டப் பண்ண பார்த்தேன். ஏண்டா யோ கதை இங்க வாயா. இவர் பொண்ணு பாரதி தானே நீ லவ் பண்ற, அப்புறம் என்ன லதா மேல உனக்கு சபலமா? நீ என்ன பெரிய ஆண் அழகுனா? இனிமே இந்த பொண்ணையாவது பார்த்த உன் வாய் பெர்மனன்ட் அப்படி ஆயிடும், தெரியல? ஜாக்கிரதை பொம்பளை பொறுக்கி. எல்லாரும் நல்லா கவனமா கேட்டுங்க. லதா யாரு தெரியுமா? இவரை உயிருக்கு உயிரா நேசிச்ச பொண்ணு. அது மட்டும் இல்ல, உங்க எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்தை சொல்றேன். ராம்சிங் ஒரு நேபாளியோ குர்காவோ அல்ல. உங்க எல்லாரையும் விட தமிழையும் தமிழ் பண்பாட்டையும் நேசிக்கிற சுத்தமான தமிழர். பேரு சிவராமன். சைலன்ஸ். எல்லாருக்கும் கிளியர் ஆயிடுச்சுல? எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. கெட் அவுட். போடா. சார் கோட்டு மாட்டு. போலாமா? சிப்பய போயண்ணா. டீச்சரு ஆய் பாப்பா. எப்படி
ஒரு கலக்கு கலக்கிட்டேன்னா நல்ல கலக்குனீங்க, நான் பயந்தே போயிட்டேன். ஹே, லெட்டர் மூலமா இவதான் எல்லா விஷயத்தையும் எழுதினா. அப்படியே ஆடி போயிட்டல்ல. அவருக்காக நான் இவ்வளவு நேரம் பேசினேன், அவரே நாசுக்கா திரும்பிக்குவாரு. டீச்சருமா 2 வருஷம் ஆச்சு பாடெல்லாம் படிச்சு. என்னது? அதான் அந்த ABCFK. டீச்சரம்மா கதவை திறடி. ஓடி. அட ரொம்ப. ஹாய் பாப்பா. ராம் சிங் ஜி. जी அந்த ராவ் பாய் क्या ஆட உள்ள வாயானா. ஓடி. வெயிட் இல்ல. இதுக்கே எப்படின்னா ஷோ. என்ன சூ பாப்பாய். என்ன சிவா? அம்மா கிட்ட போய் காஃபி கேட்டேன்னு சொல்லு. கோ வா சிவா, உள்ள வா. சார் நீங்க எவ்வளவு பெரிய ஆள் சார், எம்எல்ஏ இவ்வளவு நம்பிக்கை பேச வரமாட்டேங்க சார். சார் உண்மையிலேயே நீங்க பெரிய மனுஷன் சார். பெரிய மனுஷன் நீதான். இந்த காலனியை என் பொண்டாட்டியும் ஒன்னிய வச்சு தப்பா பேசும்போது அவ கௌரவத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக உனக்கு ஏற்பட்ட அவமானத்தை தாங்கிட்டு நான் வர வரைக்கும் அவளுக்கு துணையா இருந்தியே, நீதாயா பெரிய மனுஷன். என் பொண்டாட்டி என் மேல நம்பிக்கை வச்சிருக்கானா, அவ என்ன காதலிச்சா, என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா, குழந்தையும் பெத்துக்கிட்டா, இப்ப ஒன்ன வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா நீ என் கூட பேசுனது இல்ல, பழகுனது இல்ல, ஏன் பார்த்ததும் கூட இல்ல. எதுவுமே இல்லாம என் மேல நம்பிக்கை வச்சு இவ்வளவு நாள் இங்க இருக்கியே. You are great, I say. என்ன சார் யாருமே இல்லாத இந்த அநாத மேல போய் சோ உனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லக்கூடாது. You are like my brother. No, you are my brother. பெரிய தம்பி. பாத்தியா? தங்கிட்டு போவோம். வேண்டாம், இன்னைக்கே போடுவோம். ரூபாயில வச்சுக்கோ. வா. இது யாரு? என் ஃப்ரெண்ட் மாதவன். How do you do? ஹலோ சிவா. மிஸ்டர் சிவா, துபாய்க்கு வாங்க இல்ல? துபாய். ஆஹா ஆஹா. சாவி எடு. சிவா, வீட்டு சாவி. நல்ல நாளா பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு நமக்கு இன்விடேஷன் அனுப்புங்க, குடும்பத்தோட வரோம். அப்புறம் அந்த மச்சத்தை பார்க்க மறந்துடாதீங்க சார். உங்க பாஷையில சொன்னதா புரியல. மச்சம் மச்சம். கிளம்புங்க.